ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு பேபி மூன் ப்ரூச் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு பேபி மூன் நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம், ஓகேவா? ஸோ அதை வரைஞ்சிட்டு அதை சுற்றி நம்ம ஜர்தோசியும் இந்த ஸ்டோன் செயினும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த பேபி மூனோடைய சைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வித்து 1.5 ஹைட்டும் 1.5, ஓகேவா? ஸோ 1.5 இன்ச் 1.5 இன்ச் நம்ம ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் ஆல்ரெடி நான் ஃபேஸ் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுக்கு உள்ளே ட்ரெஸ் நான் இந்த மாதிரி பிங்க் கலரில் சுகர் பீடை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஓகேவா? இதோடைய சுகர் பீடு நமக்கு கிளாஸு சுகர் பீடு இல்லாமல் மேட் ஃபினிஷில் இருக்கக்கூடிய சுகர் பீடை தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நான் 1 by 1 சுகர் பீடை இந்த பேபி மூனோடைய உடம்பு ஃபுல்லாக நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம ஆன்லைனில் ப்ரூச் பெயின் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பேபி ஷவருக்கான தீமும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அப்பா ப்ரூச், அம்மா ப்ரூச், இது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நேமிங் ப்ரூச்சுமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளாஸோடைய ஃபுல் டீட்டெயில் என்னங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், இந்த பேபியோடைய ட்ரெஸ் ஃபுல்லாகவே நான் இந்த மாதிரி ஃபினிஷிங் கொண்டு வந்துடுறேன், ஓகேவா? நீங்கள் சுகர் பீடை ஒரு சுகர் பீடாகவும் ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் நான் சுகர் பீடை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையுமே நான் காமிச்சிருப்பேன். நீங்கள் அந்த மெத்தடுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2 மெத்தட்லையுமே நம்ம சுகர் பீடை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இதுக்கான க்ளூ B7000 க்ளூ மட்டும்தான். அதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா OHP ஷீட்டில் நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ வச்சிங்கன்னா அந்த அளவுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வராது. B7000 க்ளூ இல்லைனா B9000 க்ளூ, இது 2 இருக்குது. ஸோ 2த்தில் எது வேணாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பேபி ட்ரெஸ்ஸை ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதோடைய கீழே இருக்கக்கூடிய அந்த நிலா ஷேப்பில் நான் ஸ்கை ப்ளூ சுகர் பீடு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒயிட் கலர் சுகர் பீடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேபி ட்ரெஸ் ஃபுல்லாகவே ஃபினிஷிங் கொண்டு வந்துட்டோம், ஓகேவா? சுகர் பீடை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கேப் இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஏனோ தானோன்னு பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேப் விழும். அதனால் கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி டூல் வச்சும் ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லைனா கையாலையும் கூட வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஏன்னா ஹேண்டில் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு கம் இருக்கிறதுனால நம்ம கையில் பீட்ஸ் நிறைய ஒட்டும் இல்லையா? அதனால் நீங்கள் இந்த மாதிரி டூல் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருக்கக்கூடிய இடத்துலலாம் நான் ஃபேப்ரிக் க்ளூ B7000 க்ளூ நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். இது ஃபுல்லாகவே பண்ணினதுக்கப்புறமா ஸ்கை ப்ளூ உள்ள சுகர் பீடை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுவுமே 1 by 1 தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இந்த சுகர் பீட்ஸையும் நான் 1 by 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஓகேவா? நீங்களும் இதே மெத்தடில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம ஆன்லைன் ஆர்டரும் எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆர்டர் கொடுங்க. ஸோ இந்த பேபி மூனோடைய ஃபினிஷிங் லுக் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இதோடைய ஃபினிஷிங். தேங்க்யூ.